வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா செய்ய போறேன்னா உருளைக்கிழங்கு கார சட்னி தான் செய்ய போறேங்க. என்னடா உருளைக்கிழங்கு கார சட்னின்னு வித்தியாசமா சொல்றேன்னு பார்க்காதீங்க. இது உருளைக்கிழங்கு கார சட்னி நம்ம ஸ்பெஷல் தாங்க. நீங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. தூளா இருக்குங்க. சொந்தங்களே, உருளைக்கிழங்கு கார சட்னிக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேங்க, வேக வச்சு. 4 தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க. காரத்துக்கு ஏற்ற வரமிளகாய்ங்க, 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க. பூண்டு 6 பல்ல எடுத்து வச்சிருக்கிறேங்க. கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கிறேங்க. ஜீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. தேவைக்கேற்ற உப்பு, தாளிக்கிறதுக்கு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு. இதாங்க இதுக்கு சட்னிக்கு தேவையான பொருள். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 9 வரமிளகா போடுறேங்க. எங்களுக்கு காரத்துக்கு வேணும், அதனால போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க. நீங்கள் காஷ்மீர் வரமிளகா வேணுனாலும் போட்டுக்கலாங்க. நான் சும்மா சாதாரண வரமிளகா தான் போட்டிருக்கிறேன். நல்ல கலர் வேணுன்னா நீங்கள் அந்த வரமிளகா போட்டுக்குங்க. நல்லா வறுவட்டுருச்சுங்க, எடுத்துக்கலாம். நல்லா வரமிளகா வறுக்கிறதே மணந்தான். பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, அது போட்டுக்கலாம். ஒரு இன்ச்சை விட கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். ஒரு 6 பல் பூண்டு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. கருவேப்பிலை 2 கொத்து போடுறேங்க. சப்பாத்தி குருமா தக்காளியெல்லாம் வணக்கிறதுங்க. இந்த மாதிரி செஞ்சு சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டோம்னா நல்லா மணமாக இருக்குது. தக்காளி மீது கூட போட்டு வணக்கிக்கலாங்க. தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போடுறேங்க. தக்காளி நல்லா சுருள வணக்கிக்கலாம். சொந்தங்களா, வீடியோ பார்க்குறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொந்தங்களே. அப்புறம் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஒரு கோழிக்குண்டு சைஸ் புளி போட்டுக்கலாங்க. தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ வரமிளகா வறுத்து வச்சோம்லாங்க, அதை உள்ளே போட்டுக்கலாம். இது கூட போட்டு வரமிளகாய் வறுத்தோம்னா நல்லா இருக்காது. தனியாக வறுத்து எடுத்து வச்சு நீங்கள் அரைச்சி பாருங்கள், நல்லா மணமாக இருக்குது. போட்டுக்கலாங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா தொளிச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. நல்லா மசிச்சுக்கலாங்க. உங்களுக்கு மேக்ஸ் இருந்ததுனால நீங்கள் மேக்ஸில் மசிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பெருசு பெருசாக போட வேண்டாங்க, சும்மா இந்த சைஸை இப்படி போட்டிங்கன்னா போதும். தக்காளி வெங்காயமெல்லாம் வணக்கி ஆறிடுச்சு, அதை தூக்கி மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ வானலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாங்க. போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. எப்பவுமே அரைக்கிற மாதிரி தான் சட்னி அரைக்கணும். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிச்சுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு வானலை வச்சிருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வரமிளகா 2 போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை வரமிளகாயெல்லாம் போட்டிருக்குதுங்க. அப்படியே ஒரு ஓட்டை ஓட்டி விட்டு சட்னி எடுத்து ஊற்றிக்கலாங்க. மிக்சி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம் உப்பு போட்டு. சட்னி அடி பிடிக்காம நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிம்லையே வச்சுக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம்.
நான் 2 கிழங்கு வேக வச்சு பொடிச்சு உள்ள போட்டிருக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக போட்டுக்குங்க. பெருசாக இருந்தால் குழம்புக்குள்ளே போட்ட மாதிரி ஆயிக்கு. நீங்கள் தேவையான அளவு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா பொடி பண்ணி உள்ளே போட்டுக்குங்க வேக வச்சு. கலக்கியாச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சட்னி செஞ்சாச்சுங்க சொந்தங்களே. சொன்னாங்களே உருளைக்கிழங்கு கார சட்னி செஞ்சாச்சுங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக வந்திருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்குதுங்க. சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அப்படி டேஸ்டாக இருக்குது. சட்னி தோசையில வச்சு சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு அப்படியே வருதுங்க. அந்த காரத்துக்குமே அந்த உருளைக்கிழங்கு இனிப்பு சுவைக்குமே நல்லா இருக்குதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சொன்னாங்களா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்தி பாருங்க. சொந்தங்களோட இருக்க சொந்தங்களோட சேர இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க.